ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டிஇடி எக்ஸாம் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னைக்கு அப்ளை பண்ணலாம், என்ன லாஸ்ட் டேட்டு, என்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஇடி எக்ஸாம் எழுதுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் trb.tn.government.in இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதுதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்துகிட்டு இருக்கோம். இங்கே நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2026 இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர், ரீசெண்டாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் நம்பர். இதை நம்ம கிளிக் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 13/2/2026 அன்னைக்கு இது வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் 13/2/2026 அன்னைக்கு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் 2026 ப்ரெஸ் நியூஸ் அப்படின்னு வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 பேப்பர் 1 பேப்பர் 2 நடத்துவதற்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெப்சைட் www.trb.tn.government.in 13/2/2026 இன்று வெளியிடப்படுகிறது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கப்படும் பணியிருக்கும் ஆசிரியர்கள் 1/9/2025க்கு முன் ஆசிரியர்களாக நியமனம் செய்து பணிபுரிந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க வந்து 1/9/2025க்கு முன்னாவே நீங்க அப்பத்துல இருந்து ஆசிரியரா பணிபுரிஞ்சு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத்தேர்வுக்கு விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இத்தேர்வுக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க 18/2/2026 டேட்ல இருந்து 10/4/2026 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கான இது வந்து ஜஸ்ட் பத்திரிகை வெளியீடு தான். இதுக்கான நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க இங்க நோட்டிபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் ஃபுல் டீடைல்ஸ் நோட்டிபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 13/2/2026 அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா applications are invited for Tamil Nadu teacher eligibility test TNTET paper 1 and paper 2 eligible working teachers who are appointed on or before 1/9/2025. நீங்கள் 1/9/2025 டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா as SGT and BT assistant other equivalent டீச்சர்ஸ் ஆன் டைம் ஸ்கேல் கான்சாலிடேட் இது இந்த தகுதிகள்லாம் நீங்கள் வச்சிருக்கணும், இதுதான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஹேஸ் பின் பர்மிட்டட் டு நோட்டிஃபை கண்டக்ட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் கரண்ட்லி ஒர்க்கிங் டீச்சர். கரண்ட்டாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான என்னென்ன டேட் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 13/2/2026 அன்னைக்கு வந்திருக்கு. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை 18/2/2026 டேட்லேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10/4/2026 இந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் 18/2/2026 10/4/2026 இந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படி எடிட் பண்ணணும்னா அதுக்கு வந்து 11/4/2026 13/4/2026 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் பேப்பர் 1 டிஎன்டிஇடி பேப்பர் 1 அந்த எக்ஸாம் என்னைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 4/7/2026 FN ஃபோர்னூன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் டேட்டு தான், மேபி இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேப்பர் 2 எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 5/7/2026 5/7/2026 அன்னைக்கு, இதுவும் டென்டேட்டிவ் டேட்டு தான். இந்த ரெண்டு டேட்டுமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அவங்க டென்டேட்டிவ் டேட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டு ரைட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து 1/9/2025 டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெஸ்ட் ஒர்க்கிங் டீச்சராக இருக்கணும், அப்புறம் செகண்டரி கிரேட் டீச்சராக இருக்கணும், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிஃபைன்ட் இன் த ஸ்பெஷல் ரூல் ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷனல் சப்பார்டினேட் சர்வீசஸ் அண்ட் மென்ஷன் இன் ஜிஓ நம்பர் 13. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கா யார் யாரெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் பேப்பர் 1 எப்படி இருக்கும், என்னென்ன மார்க்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பீடாகோகி ரிலவென்ட் டு த ஏஜ் குரூப் 6 and 11 சொல்லியிருக்காங்க. எம்சிக்யூ அதாவது 30 தான், மார்க் 30, தமிழ் இங்கிலீஷ் மீடியம்ல இது இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது இந்த எல்லா லாங்குவேஜ் இருக்கும், எல்லாமே எம்சிக்யூ தான். 30 எம்சிக்யூ இருக்கும், அது 30 மார்க்ஸ். லாங்குவேஜ் 2 அது வந்து இங்கிலீஷ் இருக்கும், அது வந்து 30 எம்சிக்யூ தான் இருக்கும் உங்களுக்கு, அது 30 மார்க்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் 30 எம்சிக்யூ 30 மார்க்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் இவிஎஸ் என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் அது வந்து எம்சிக்யூ தான், அதுவும் எம்சிக்யூ தான், 30 மார்க் வரும்னு சொல்றாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் இருக்கும். டோட்டலா 150 மார்க்கு. பேப்பர் 1 வந்து டோட்டலா 150 மார்க்கு. கண்டென்ட் இதெல்லாம் இருக்கும், எல்லாமே 30 தான், எல்லாமே எம்சிக்யூவா இருக்கும்னு சொல்றாங்க. சில நோட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்த்துங்க. சைல்டு டெவலப்மெண்ட் வில் ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷனல் சைக்காலஜி ஆஃப் டீச்சர் அண்ட் லேர்னிங்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கும். குரூப் வந்து 6 and 11 இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் 1 வில் ஃபோக்கஸ் ஆன் ப்ரொஃபிஷியன்சி ரிலேட்டட் டு த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பேப்பர் 2ல என்ன கண்டென்ட் இருக்கும், எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் ரிலவென்ட் டு த ஏஜ் குரூப் ஆஃப் 11 and 14 இதுவும் எல்லாமே 30 எம்சிக்யூ தான், 30 மார்க், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்குன்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது கம்பல்சரி இருக்குன்னு சொல்றாங்க. எம்சிக்யூ வந்து உங்களுக்கு இது எல்லாம் இதுவும் எம்சிக்யூ தான், 30 எம்சிக்யூ தான் வரும்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ், அது வந்து கம்பல்சரி, அதுவும் 30 எம்சிக்யூ தான் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ் டீச்சர் ஃபார் சோசியல் சயின்ஸ் ஆர் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர் எய்தர் அவங்களுக்கு வந்து 60 எம்சிக்யூ இருக்குன்னு சொல்றாங்க. 60 எல்லாமே எம்சிக்யூ தான். டோட்டலா 150. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே 150 மார்க்ஸ் தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 600 ரூபாய் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க இல்லாத மற்ற எல்லாருக்கும் வந்து 600 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு வந்து டிஃபரெண்ட்லி எப்டு பர்சன் அவங்களுக்கு வந்து 300 rupees சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் அப்ளிகேஷன் ஹவ் பீன் சப்மிட்டட் ஃபார் பேப்பர் 1 பேப்பர் 2 அலாங் வித் செப்பரேட் ஃபீஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பேப்பர் 1க்கு, செகண்ட் வந்து பேப்பர் 2க்கு. ரெண்டுத்துக்கும் செப்பரேட் ஃபீஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட் ரிகார்டிங் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட். நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஏதாவது பேமெண்ட் கேட்வே மூலமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது மூலியமானாலும் நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆஃப்லைன் பேமெண்ட் இன் எனி ஃபார்ம் including demand draft, postal order etc will not be accepted. ஆஃப்லைன் பேமெண்ட்டே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். அப்ளை பண்ணும்போது நீங்க பாத்துக்கோங்க. ஃபெயிலியர் டு பே prescribed fees in time along with the online application will reject. என்ன நீங்க பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அதனால நீங்க பேமெண்ட் பண்ணும்போது உங்களோட நெட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீ ரெமிட்டட் ஷால் நாட் பி ரீஃபண்டட் ஆர் அட்ஜஸ்டட் ஃபியூச்சர் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஏதாவது வந்தால் அதை வந்து அவங்க எடுத்துப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஃப் கேண்டிடேட் பேஸ் த ஃபீ ஃபார் மோர் தென் ஒன் டைம் த அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பே பண்ணிடுவாங்க, ஆனால் பே பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால அவங்க திரும்பவும் பே பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி பே பண்ணாலும் எத்தனை வாட்டி பே பண்ணுற அமௌண்ட்டுமே அவங்க ரீஃபண்ட் எந்த அமௌண்ட்டுமே அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா, ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க, திரும்ப அதை பேமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிஎன்டிஇடி பேப்பர் 1 வந்து 150 மார்க்கு, பேப்பர் 2 150 மார்க்கு, ரெண்டுமே 3 hours நடக்கும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 150 அதான் சொல்கிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஜென்ரல் கேட்டகரி வந்து 60%லேருந்து 60% எடுத்துருக்கணும், இல்லை 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ரெண்டுமே சேம் கேட்டகரி தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 60% எடுத்துருக்கணும்
இல்லைன்னா 90%, 90 மார்க் எடுத்துக்கணும், அப்போ தான் நீங்கள் பாஸு. அப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் பிடபிள்யூடி இவங்கெல்லாம் வந்து 50% எடுத்தாலே பாஸு. அது அப்படி இல்லைன்னா 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 40% இல்லை 60 மார்க் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிட்டன் எக்ஸாம், எந்தெந்த டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துங்க. ஆல் டிக்கெட்லாம் கரெக்டான டைமுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த trb.tn.government.in அதில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்கள் பார்த்துங்க. இந்த trb.tn.government.in அந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ 20 40 KB தான் இருக்கணும். எல்லாமே சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோ காப்பி எல்லாமே சிக்னேச்சராக இருக்கணும். இமெயில் ஐடியெல்லாம் வேலிடாக இருக்கணும். நிறைய உங்களுக்கு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும், அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10th இல்லை SSLC 12th டிப்ளமோ டீச்சராக இருக்கணும். நீங்கள் எந்த படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிஃபிகேட், சர்வீஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னைக்கு அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், மொத்தமே அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இந்த மாடலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சர்வீஸ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நேம் ஆஃப் த டீச்சர், உங்களோட ஏஜ், அப்புறம் வித் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, டேட் ஆஃப் ஜாயினிங், ப்ரெசன்ட் போஸ்ட்டு, அப்புறம் டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் என்னைக்கு நீங்கள் பண்ணீங்க, அப்புறம் டேட் ஆஃப் போஸ்ட் டியூரிங் இனிஷியல் அப்பாயின்மெண்ட், ரெகுலரேஷன், ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இது வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இந்த மாடலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா உங்களோட கவுண்டர் சைன்டு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் சைன் வாங்கிக்கணும், அப்புறம் அவங்களோட சீல் இருக்கணும். இதெல்லாம் பார்த்துங்க. இதுதான் சர்வீஸ் சர்டிஃபிகேட் 2026 இந்த மாடலில் தான் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் tn.trb.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.